அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரங்களை உங்க சமூகத்துல ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட பேசுங்க. நீ பேசுகிற தெய்வம், எங்களோடு இடைப்படுங்க. உங்க வார்த்தையினால் வாக்குத்தத்தங்கள்னாலும் எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். நீங்க பெருக, நாங்க சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன்னிடத்திற்கு வருகிறார்கள். குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை 5ஆம் வசனத்தை போடுங்க. ஆமென். அந்த கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம். நன்றி. இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. என்னங்க நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் வார்த்தை எப்படி வருதுன்னா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாம். விசுவாசிக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் தேவ சமூகத்துல அதிசயப்பட்டு பூரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிசயமாக பார்க்குற சில காரியங்கள் தான் உண்டு. ஆமென். எப்போவுமே நம்ம எவ்ரிடே எல்லாத்தையும் ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்குறோமா? கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு பூரிக்கிறதுனா இன்னும் ஜாஸ்தியாக அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமேன் சொல்லலாமா? இந்த காரியத்தில் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனால் என் வாழ்க்கையில் நடந்ததே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இல்லை பல நாட்களாய் பல ஆண்டுகளாய் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும்போது அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்லா ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் ரிசீவ் பண்ணிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்றதான் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. எனக்கா நடந்துச்சு அப்படின்றதும் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இது எனக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கா நடந்துச்சு அப்படின்றதான் அதிசயமான ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? என்னவோ ஆராதனையில் ஆண்டவர் நடத்தினது வழி திறக்கும்னு சொன்னதுக்காக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்க போகும்போது அதிசயப்பட்டு
பூரிக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். ஆமென். உங்க எல்லைகள்ல எல்லா விசுவாசமா சுத்தி சொல்லுங்க. எல்லைகள்ல சொல்லுங்க, என் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகள் ஆகி, ஆமென். வாசல்கள் திறக்கப்படட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தொடர்ந்து இந்த ஏசாயா புஸ்தகத்துல 60ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் அப்படியே பேசினார். ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த அதிகாரத்தை திரும்ப வாசித்தேன். ஏன்னா அவ்வளோ பொக்கிஷமாக இருந்தது, எல்லாமே ப்ராஃபட்டிக்கலாகவே இருந்தது. அப்படியே நம்ம சபைக்கே கர்த்தர் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நமக்கு சொன்னது எல்லாமே அப்படியே பேக்கேஜாக இங்கேயே கொடுத்துட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவன் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ ஏசாயாவெல்லாம் முதல் 3 வசனமும் நடுவில் இன்னும் கொஞ்சம் ஒரு 18 to 20 வரைக்கும் உள்ள வசனமும் போன புதன்கிழமை பார்த்தோம். ஆமென். இப்போ மற்ற வசனங்கள், எஞ்சி உள்ள வசனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? 7ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? 3 காரியம் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 காரியமும் நம்ம சுதந்தரித்து கொள்ள போகிறோம். வாசிப்போம் சத்தமா. கேதாரி நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கேதாரி நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நல்லா கவனிங்க, 3 காரியம் இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல போறார். 3மே உன்னிடத்தில். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். உன்னிடத்தில். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. உன்னிடத்தில், 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 உன்னிடத்தில். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட உன்னை கொண்டுன்னு பேசினாரு, உன்மேல்னு பேசினாரு. இன்னைக்கு உன்னிடத்தில்னு பேசுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உன்னிடத்தில். சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்தில், உன்னிடத்தில். ஆமென், ஹல்லேலூயா. கேதாரி நாடுகள் எல்லாம். சத்தமா சொல்லுங்க, கேதாரி நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஆமென். அப்போ கட்டி இருக்கிற ஆத்துமாக்கள், கட்டி இருக்கிற ஆடுகள், விடுதலை ஆகாம இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் விடுவித்து நம்ம இடத்துல கொண்டு சேர்ப்பார். நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். நான் என்ன நம்பினேன்னா, இது படிக்கும் போது என்ன ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டிக்கா சொன்னார்னா, பாரம்பரிய கட்டில் இருக்கிற ஜனங்களை, பாரம்பரிய சபையில் இருக்கிற ஜனங்களை, ஆடுகளை கர்த்தர் நம்ம இடத்துல, கேபா கிறிஸ்துவின் இடத்துல, சபையின் இடத்துல கர்த்தர் சேர்ப்பார் சொல்லி நான் நம்பினேன். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கா இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஆமென். அப்போ கேதாரி நாடுகள், வேற எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்க ஆடுகளை நம்ம இடத்துல கர்த்தர் கொண்டு சேர்க்க போகிறார். அதற்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சபையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். தொடர்ந்து நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ஆலயத்துல மகிமை தங்கி இருக்கும், ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் எப்படி சொல்றார்? மகிமையின் ஆலயத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றது வார்த்தை பாருங்க, உன் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நம்ம ஆலயத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய மகிமை நம்ம மேல இருக்குது. அவர் மகிமை நம்ம மேல உதிச்சிச்சு நம்மளை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? பாருங்க, அந்த கடாக்கள்னா அது என்ன சொல்றது? ஆண் பிள்ளைகள் கடாக்கள். ஆண்டவர் ஆத்துமாக்களை, கடாக்கள்னா பராக்கிரமசாலிகள், ஆண் பிள்ளைகள் உன்னை சேவித்து அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு பலிபீடத்தின் மேல் ஏறுவார்கள். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற இது ஒரு ட்ரைனிங் சென்டராக இருந்து அநேகரை ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக உருவாக்குற ஒரு ஸ்தலமா இருந்து தேவ பிள்ளைகள் இங்க உருவாகி அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? இப்போ இதுவரைக்கும் அங்கீகாரம் இல்லை, இதுவரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஆண்டவர் சமூகத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை தைரியமா சொல்ற அளவுக்கு ஆட்கள் இல்லை. எழுப்பி தருவா.
ஹalleluya அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். எல்லாம் ப்ராஃபட்டிக் ஆவியானவர் நம்ம சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆமென் சொல்லலாமா? இதை விசுவாசிக்க கர்த்தர் அற்புதம் செய்வார் நம்ம வாழ்க்கையில. ஆமென். நம்ம நிலைமை மாறும். ஆமென். இப்படியே நம்ம நிலைமை இருக்க போறது இல்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி உன் இருதயம், சத்தமா சொல்லுங்க, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹalleluya. ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனம். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. உன்னிடத்திற்கு அப்படின்னா நம்மிடத்திற்கு பாருங்க, உன்னிடத்திற்கு வருவார்கள். சத்தமா சொல்லுங்க. முதல்ல உன்னிடத்திற்கு வருவார்கள். சத்தமா சொல்லுங்க. உன்னிடத்திற்கு வருவார்கள். இப்போ அந்த வசனம் பார்த்தோம், பலத்த சேனை வரும். இதுல பாருங்க, உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். இரவும் பகலும் தேவனுக்காக திறக்கப்பட்ட ஒரு வாசலாய் நம்ம சபை இருக்க போகுது. நல்லா 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 தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். எங்க 24 hours சர்வீஸ் இருக்குதோ இல்லையோ, நமக்கு 24 hours சர்வீஸ். ஆமேன் சொல்லலாமா? தேவ கிருப, தேவ தயவு, தேவ இரக்கம் நம்ம மேலே எப்போதும் இருக்குது. ஆமென். ஹalleluya. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உன்னிடத்திற்கு வருவார்கள். சத்தமா சொல்லுங்க. உன்னிடத்திற்கு வருவார்கள், உன்னிடத்தில் வருவார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்படின்னா, ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் வருவார்கள். ஆமென். இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி கூப்பிடுற வேலை இருக்காது. சீக்கிரம் வரலன்னா இடம் கிடைக்காதுன்னு ஜனங்க ஓடி வருகிற அந்த காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? எழுப்புதல் அப்படிதான் இருக்கும். எழுப்புதலுக்கு முன்னாடி அப்படியே ஒரு மந்த புத்தி, மந்தமா தேவனை தேடுறதுக்கு ஒரு ஆசை இல்லாத ஜனங்கள், கர்த்தரிடத்துல ஒரு வாஞ்சை இல்லாத ஜனங்கள், ஏதோ ஒரு கடமைக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறார். ஆசையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும்ன்ற இருதயத்தை கர்த்தர் மனக்கண்களை திறந்தருளுவாராக. ஆமென். ஹalleluya. எவ்வளவு ஜன்மம் உனக்கு பிறக்கும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, இந்த மணலை என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு உன் ஜனங்கள் பெருகுவார்கள் சொன்னார். ஆமென் சொல்லலாமா? வெளில வந்து பாருனார். வெளில வந்து பார்த்தார். அண்ணாந்து பார், மேலே பார்த்தார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு உனக்கு ஜனங்கள் வருவார்கள் சொன்னார். ஆமென். ஆபிரகாமுக்கு அது நம்பதற்கான சூழ்நிலையே இல்லை. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நமக்கும் சில வாக்குத்தத்தங்கள் வரும்போது சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, நம்புறதற்கான சூழ்நிலையே இருக்காது. ஆமென் சொல்லலாமா? நம்புறதற்கான சூழ்நிலை இல்லாத போது கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தை தான் வாக்குத்தத்தம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். ஹalleluya. அப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலையும் அடப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா, அது நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் நடக்குன்ற விசுவாசத்தை நம்ம கைவிட்டுறக்கூடாது. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆபிரகாம் நம்பக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னோட ஜனம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அதே ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிச்சதை ஆபிரகாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வாக்குத்தத்தங்களை சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் மாறாதவர். ஸோ ஆண்டவர் சொல்லிட்டார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், அது நடக்கும். விசுவாசிங்க. ஆமென். நம்ம சபை நிரம்பும். விசுவாசிங்க. ஆண்டவர் ஆட்களால் நிரப்புவாரு. உன்னிடத்தில் வருவார்கள், பலத்த
பலத்த சேனை உன்னிடத்துல வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சாதாரண ஆட்கள் இல்ல, சாதாரண என்ன சொல்றது, நோய் பிடிச்ச ஆடு இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, சாதாரண ஆட்கள் இல்ல. சொல்லுங்க, எப்போ பாரு நம்ம அவங்கள பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்டு இருக்கிற ஆட்கள் இல்லை. வந்து இழுத்து போட்டு எடுத்து தேவனுடைய சமூகத்தில் ராஜ்யத்தை கட்ட, எடுத்து வேலைகளை செய்ய, தேவ நாமத்தை உயர்த்துகிற ஆட்களை கர்த்தர் கொண்டு வர சித்தமுள்ளவராய். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். உன்னிடத்தில் வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாச கண்களால பாக்குறீங்க? நான் பாக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நிச்சயமா, ஆண்டவர் நான் நம்புறேன், ஆண்டவர் எல்லா இடம், ஒரு இடம் கூட இடாம எல்லா கூட்டத்திலையும் ஆட்கள் நிரம்பி வருவாங்க. ஆண்டவர் 2 சர்வீஸ் ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவருக்காக விசுவாசிச்சு ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத போது விசுவாசிச்சார் ஆபிரகாம். ஆமென். நமக்கு அது எவ்வளோ கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவரோட வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. வருவார்கள்னா வருவார்கள். ஆமென். ஆமென் சொல்லலாமா? நீங்க கேளுங்க, தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஆத்துமாக்களை தாங்கன்னு கேளுங்க. உங்களுக்காக ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். உங்க பேர்ல ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை சபையில கொண்டு வரும்போது அந்த ஒரு கூட்டம் ஆத்துமா பரலோகத்துல உங்க பேரு கீழே எழுதப்பட்டிருக்கும் போது தேவ நாம உங்க மூலியமாய் மகிமைப்படும். அதனாலதான் உன்னிடத்தில் வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். உன்னிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட வரவங்கள கர்த்தரிடத்துல சேர்க்கிற பணி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஃபேன் வச்சுக்கிறதுக்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட ஆட்களை சேர்க்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நேத்து மகிமையா நடந்தது. நேத்து அக்கினியாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நேத்து அப்படியே ஒரு அக்கினியான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அடுத்து 2வது காரியம் 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். திரும்பவுமே பாதஸ்தானம்னா தேவனுடைய ஆலயம். ஆமென். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் சொல்றார். ஆமென். பாருங்க, உங்க பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படியாக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை சிங்காரிக்கும்படியாக எங்கெல்லாம் வருமா? லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும். விருட்சங்கள்னா மரம். புனை மரங்களும் உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். ஆமென். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் உன்னிடத்தில் வருவார்கள், இப்போ உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். இன்னும் வாசிப்போம். இன்னொரு வசனம் 6ஆம் வசனம். தேங்க்யூ. ஒட்டகங்களில் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசத்தின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். உன்னை மூடும் உள்ளவர்கள், அதாவது வெளிநாட்டுல உள்ள ஒட்டகங்கள், வேகமான ஒட்டகங்கள், பெஸ்ட், எல்லாம் பெஸ்ட் வெஹிக்கிள், பெஸ்ட் திங், பெஸ்ட் காரியங்களை உன்னிடத்துல வந்து உன்னை மூடும். அப்புறம் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எத்தனை பேர் பிரசித்தப்படுத்துவார்கள்? நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? நான் பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார், உன்னிடத்துல கொண்டு வரப்படும். ஆமென் சொன்னவர்கள் பாக்கியவான்கள். சில தேவைகளோடு இருப்பீங்க. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பொருளும் கர்த்தருடையது. உங்களுக்கு என்ன தேவை என்று பரலோக பிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற வேலையில அதை கொண்டு வந்து கொடுப்பார்.
ஆமேன்னு சொல்லலாமா? சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னா அது என்கிட்ட வந்து நிக்காது. ஆண்டவர் எனக்கு கொடுக்குறான்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகமாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க சேபாவில் உள்ள பொன்னும் வெள்ளியும் கொண்டு வரப்படும். ஆமேன் சொல்லுங்க. உன் பக்கத்துல சொல்லுங்க, உங்களிடத்துல கொண்டு வரப்படும். சொல்லுங்க, உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். கொண்டு வரப்படும். ஆமென். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே உனக்கு காத்திருக்கும் என்று வசனம் சொல்ற. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவ திட்டம் வந்து புதுசு புதுசா நம்ம போடுற திட்டம் மாதிரி இல்ல. ஆண்டவர் திட்டம் ப்ரீ பிளான்டு. முன்னாடியே உங்களுக்கான திட்டத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. இன்னான் இதுல பிறப்பான திட்டம் வச்ச தேவன் எங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற திட்டத்தையும் கர்த்தர் வச்சுட்டாரு. இந்த பொண்ணு வெளியும் சேபாவிலிருந்து வருகிற பொண்ணு வெளியும் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்லா ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்காக கொண்டு வரப்படும்ட்டாரு. ஆமென் சொல்லலாம். இனி தேவையோட நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேதனையோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கான காரியங்கள் கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. கொண்டு வருவார்கள். யார் எடுத்துட்டு வருவான்னு தேடாதீங்க, ஆனா கொண்டு வரப்படும். எங்க ஆண்டவரே இருக்கிறதையும் பிடுங்கிட்டுல போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி கொண்டு வரப்படும். உன்னிடத்தில் கொண்டு வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல என்ன பார்த்தோம்? உன்னிடத்தில் வருவார்கள். ரெண்டாவது உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கர்த்தருடைய நாமத்தை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அடுத்த வசனம் வாசிப்போம். 60ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14 14 15. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். அடுத்த வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுது, உங்களை ஒதுக்கினவங்க, உங்களை வெறுத்தவங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாய் செயல்களை செய்தவர்கள், வசனம் சொல்லுது, உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். இது வேத வசனம். ஆமென். இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் கூட சமாதானமாகுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சத்ருவா யார் எழும்புறான்னா சொந்த குடும்பத்தார் தான் சத்ருவா எழும்புறாங்க. சொந்த சகோதரிகள் தான் சத்ருவா எழும்புறாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஒருத்தரை பாராட்டினா இன்னொருத்தர் முகம் செத்து போகுது. ஒருத்தர் பாராட்டினா இன்னொருத்தருக்கு தாங்க முடியல. பொறாமை. காயின் ஆபேலுக்கு இருந்த பொறாமை இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. யாரை பாராட்டுறாங்க? கூட பிறந்தவங்கள தானே. அந்த எண்ணம் யாருக்கு என்ன செய்யல? வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாவா? ஆமென் சொல்லலாமா? ஆமென். நல்லா கவனிங்க. நீ நெகிழப்பட்டது, நீ கைவிடப்பட்டதும் உண்மைதான். உன்னை தள்ளி வச்சிட்டாங்க, அது உண்மைதான். உன்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க, அது உண்மைதான்.
ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் நல்ல 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 சொல்லுங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம், நல்ல பரிசுத்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் பாருங்க, உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் வந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்துருக்கள் உன்னிடத்துல வந்து பணிவார்கள். மூன்றாவது ஆண்டவர் நம்மோடு பேசுற, சத்துருக்கள் நம்மிடத்துல வந்து பணிவார்கள். செய்வாரா ஆண்டவர்? செய்வாரா? விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமேன் சொல்லலாமா? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது இவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதுக்கு முதல் வசனம் போடுங்க, 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்டை பண்ணினாங்கல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் முகத்துல எல்லாம் முழிக்கவே மாட்டேன், நீ தேவையில்லை என் குடும்பத்துக்கு அப்படின்னு ஒதுக்கினார்கள்ல, அசட்டை பண்ணினார்கள்ல. நேரம் வரும்போதே கண்டுக்கிட்டாத மாதிரி போவாங்க சில பேர். நல்லா தெரிஞ்சாலும் பார்த்துக்காம, எதுக்கு? ஏன்னா காசு இல்லை இவங்க கிட்ட, எதுக்கு? இவங்க கிட்ட ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, மதிக்க மாட்டாங்க. 4 காசு இருந்தால் தான் யாருமே என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. சொந்த குடும்பத்திலே அப்படிதான் மதிப்பாங்க. அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அசட்டை பண்ணின யாவரும் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று, உன்னை திட்டுனாங்க, உன்னை சபிச்சாங்கல்ல, உன்னை வேதனைப்படுத்தினாங்கல்ல, அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய நகரம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சீயோன், எருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீ கர்த்தருடைய நகரம் என்ற பெயர் பெறுவாய், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்லலாமா? நம்மளை ஒதுக்குனவங்க மத்தியில, நம்ம நெகிழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மத்தியில ஆண்டவர் நம்மளை புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் எனக்கு ஜாய்னு பேர் வச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரோட கொடுத்திருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த தாக்கத்திலும் என்னுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கிட முடியல. ஏன்னா அவர் கொடுத்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையும் அந்த ஜாய் எடுக்க முடியல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சூழ்நிலை எவ்வளவு டஃப்பா இருந்தாலும் உள்ள இருக்க சந்தோஷம் பெருகிட்டே இருக்குது. நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? இட்ஸ் நாட் அபவுட் தி சர்க்கம்ஸ்டன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் அந்த வெளியில இருக்கிற சூழ்நிலை அல்ல. எனக்குள்ள இருக்கிற அந்த தாக்கம், எனக்குள்ள இருக்கிற அந்த பாதிப்பு, எனக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அளவில்லாதது, குறைவற்றது, குறைவற்ற செல்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு தடவை எனக்கு வாக்குத்தத்தமாக சொன்ன வார்த்தை, தீவுகள் உனக்கு காத்திருக்கும். எல்லாமே பேக்காகவே அப்படியே அந்த 60ஆம் சங்கீதத்தில் புட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் பல ஆண்டுகள் ஆச்சு ஒன்று ஒன்றா ஆண்டவர் தெளிவுபடுத்த, பல ஆண்டுகள் ஆச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நல்ல ஒரு தெளிவான ஒரு டெஸ்டினேஷனை கர்த்தர் காமித்து கொண்டிருக்கிறார். நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். வாக்குத்தத்தம் என்பது ஒரு நபரோடு அழிந்து போகிறதல்ல, தலைமுறைக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. தலைமுறையா ஜெனரேஷனா தேவனுடைய பணியை செய்கிற பெரிய பெரிய பலத்த சேனைகள் இங்க எழும்புவார்கள். ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ முறை கர்த்தர் சொல்றாரு, இது ட்ரைனிங் சென்டர். அநேகரை கர்த்தருடைய ஊழியத்துக்காக உருவாக்குற ஒரு தேவனுடைய ஸ்தலமாய் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இது யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. திரும்ப நம்ம இதுக்கு வருவோம் கடைசியா. யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, வீட்டுல சாப்பிட்டு, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்க காசையும், அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இது எப்போ கொடுத்தாங்கன்னா யோபு கஷ்டப்படும் போது இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நீ கஷ்டப்படும் போது உன் சகோதர சகோதரிகள் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீ நல்லா இருக்கும் போது இருக்கிற காசு இன்னும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சேபா தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனை தேடி வந்தா. சாலமோனுக்கு ஒன்றும் இல்லைன்னா பொண்ணும் வெளியும் கொண்டு வந்தா இல்லை. சாலமோன் அதை விட பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தான். ஆனாலும் கொண்டு வந்து இன்னும் கொண்டு வந்து சேர்த்தா. நான் சொல்லட்டுமா, கொடுக்கப்பட்ட இடத்துல இன்னும் 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 சேர்க்கப்படும். ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த யோபு சொல்றாருல, அவர் சகோதரர் சகோதரிகள் முன் அறிமுகமானவர்கள். யோபு கஷ்ட காலத்துல என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? 19ஆம் அதிகாரம் 13-15. யோபுக்கு உண்மையாவே ஆறுதல் தேவைப்பட்ட போது, அவன் தீங்கு அனுபவிக்கிற காலத்துல அவனை என்ன செஞ்சாங்க பார்க்கலாமா? என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். என் சகோதரர் தூர போயிட்டாங்க. எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள். கண்டுக்கவே இல்லை. கஷ்டப்படுறேன், ஒருத்தனும் வந்து எட்டி பார்க்கல. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் ரிலேஷன்ஸ் இருக்காங்களே, சொந்தக்காரவங்க விலகி போயிட்டாங்க. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். சிநேகிதர் ஞாபகமே வச்சுக்கல. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்துற நீங்க உங்க ஆபத்து காலத்துல உங்க ஃப்ரெண்டுக்கு யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். எல்லாராலையும் ஒடுக்கப்பட்ட நிலைமை, நெகிழப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா கர்த்தர் என்னைக்கு வந்து யோபுவை ஆசீர்வதித்தாரோ, கர்த்தர் என்னைக்கு வந்து அவனை தொட்டாரோ, கர்த்தர் என்னைக்கு வந்து அவன் சிறையிருப்பை மாத்தினாரோ, ரெட்டிப்பான நன்மை யோபுக்கு கொடுத்தாரோ, எல்லாம் போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதே 6:15 சொல்லப்பட்டிருக்கு, என் சகோதரர்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள். ஆமேன்னு சொன்னலாமா? அப்போ தூரம் போனவங்க எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக உங்க பாதப்படியில வந்து விழுகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, என் சகோதரர் காட்டாற்று போல மோசம் போக்கினார்கள், மோசம் பண்ணினார்கள். மோசம் பண்ணின இடத்துல தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன் சத்துருக்கள் உனக்கு உன்னுடைய பாதத்துல வந்து விழும்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60 கடைசி வசனம் வாசிங்க, 22. நமக்கு ஆண்டவர் சொன்ன வசனம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பே. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன சின்ன வயசுல கொடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். நமக்கு ஆயிரமாய் ஜனங்கள் வருவார்கள். நல்லா சொல்லுங்க, உன்னிடத்தில் வருவார்கள், உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். சத்துருக்கள் உன்னிடத்தில் பணிவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு காரியம் கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஆமேன். அவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லலாமா? இவ்வளவு காரியம் கர்த்தர் செய்கிறாரே, நீங்க அவரை துதிக்க கூடாதா? அவரை மகிமைப்படுத்த கூடாதா? யார் கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுகிறீங்களோ நீங்க கனம் பண்ணப்படுவீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை தேடுறவங்க கனம் பண்ணப்படுவார்கள். ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணப்படுவான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் நம்ம இருப்போம். கர்த்தர் இவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் நமக்காக குவிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எங்கெங்கேருந்தோ ஊர்லேருந்தெல்லாம் பொருள் வர்றதுக்கு கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். உங்களுக்காக எல்லாமே வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை தேடி அலைய வேணாம். ஆண்டவர் எல்லாம் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. நீங்கள் எங்கே இருக்கணும்னா தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது கொண்டு வரப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் போய் எடுத்துக்கிறது இல்லை, கொண்டு வரப்படும். எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென்.
கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. யோபு நினச்சிருப்பார் எல்லாம் முடிஞ்சிச்சு வாழ்க்கையில், இனி எதுவும் நடக்க போகிறதில்ல நினச்சிருப்பாரு. எல்லாரும் போயிட்டாங்க நம்மளை விட்டுட்டு அப்படின்னு நினச்சிருப்பாரு. எல்லாம் அழிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கையில், வியாதி வேற உடம்புல. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் அவனை கைவிட்டுட்டு போனாங்களோ, யாரெல்லாம் சத்துருவா போனாங்களோ, எல்லாரும் திரும்ப அவனை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். தாவீதின் வாழ்க்கையிலையும் அப்படிதான். அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனை துரத்தி விட்டாங்க. அவன் காடுகள்லையும் மேடுகள்லையும் அவன் அலைஞ்சு திரிந்து வேட்டையாடப்பட்டான். அவனுடைய இருதயம் தொய்ந்து போயிருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனை விட்டு போனவங்கெல்லாம் அவனை தேடி வந்தார்கள். தேவன் அவன் தலையை உயர்த்தினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல நல்ல உற்சாகமா பரிசுத்த நாமத்துக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே. நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ததனால, அதிசயமான காரியங்களை செய்கிறதுனால. ஆச்சரியமா